என்னப்பா சித்தார்த்? நம்ம கடை அக்கவுண்ட்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு தாத்தா. ஆ? என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா. இது விஷயமா நான் மேனேஜருக்கு போன் பண்ணி கேட்டா அவர் சரியாவே பதில் சொல்லல. அவரை நம்ம வீட்டுக்கு தான் வர சொல்லி இருக்கேன். நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்னப்பா இது? கடை கணக்குல இருந்து 50 லட்சம் ரூபாய் எப்படி காணாம போகும்? எப்படி நடந்தது? தாத்தா, கணக்குல பெரிய தில்லு முள்ளு நடந்திருக்கு. என்னப்பா இது? அது எப்படிமா ஒரேடியா 50 லட்சத்தை கொள்ளடிப்பாங்க? எந்த படுபாவி இத பண்ணிருப்பான்? யார் இப்படி மனசாட்சி இல்லாம பண்றாங்கன்னு தெரியலையே. இது எத்தனை பேரோட உழைப்பு. அதை திருடணும்னு நினைக்கிறவங்களே அந்த கடவுள் தான் தண்டிக்கணும். ஏன்பா இது இந்த மேனேஜர் புதுசா வேலைக்கு சேர்ந்தவர் தானே? ஆமா தாத்தா. அவர் வீட்டுக்கு வந்தாதான் இவ்வளவு பெரிய திருட்டுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற உண்மையே தெரிய வரும். சரிங்க தாத்தா, அவர் வந்தா வீட்டுல இருந்து சொல்லுங்க, நான் உடனே வந்துடுறேன். பார்த்து பத்திரமா வாப்பா. ஓகே. என்னங்க இது? ஐயோ, இது உடனே அக்கா கிட்ட சொல்லணும். ஐயோ, நாம சொல்லிதானே அந்த மேனேஜர் இந்த வேலையை செஞ்சா. இப்ப அவன் நம்மள கை காட்டினா ஐயோ என்ன பண்றது? பயமா இருக்கு. அத்தை, நீங்க பயப்படாதீங்க, ஏதாவது பண்ணலாம். முதல்ல சித்தார்த்தும் மேனேஜரும் வீட்டுக்கு வரட்டும். ஐயோ என்ன தமன்னா, அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிளான் யோசிச்சாகணுமே. இப்ப என்ன பண்றது? அத்தை இருங்க, நான் வந்துடுறேன். சித்தப்பா நீங்க வாங்க போலாம். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு? இவ வேற பயப்படாதீங்க நான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு போறான். தமன்னா நம்மள அப்படியே விட்டுற மாட்டான். கண்டிப்பா ஏதாவது பண்ணுவோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். சித்தார்த், எங்கப்பா வர? தாத்தா பக்கத்துல வந்துட்டேன். மேனேஜர் வந்துட்டாரா? இன்னும் வரலப்பா. நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்ன இந்த ஆளை இன்னும் காணோம்? என்ன தாத்தா என்னாச்சு? அம்மா ராணி, நீ கடையோட கணக்க பாத்துக்க சொல்லி சித்தார்த் கிட்ட ஏதாவது கொடுத்தியா? ஆமா தாத்தா, ஏன் என்னாச்சு? கணக்குல 50 லட்சம் ரூபாய் குறையுதாம்மா. நினைச்சேன் தாத்தா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு நினைச்சேன். அதுக்கோசரம் தான் நேத்து தாடிகாரன கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சொன்னேன். நீங்க போன் கொடுங்க தாத்தா, கொடுங்க. யோ, அந்த மேனேஜரை உட்றாத. அவனுக்கு பின்னால இந்த விஷயத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் புடி. சரி, வீட்டுக்கு தானே வந்திருக்கிற? ஆமா. சரி வா, அந்த மேனேஜர் வந்து வாயை திறந்தா எல்லா உண்மையும் தெரிய வந்துரும். சரி. தெரியல சார், இங்க பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தாதான் எங்களுக்கு தெரிய வரும். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே அவர் உயிர் போயிடுச்சு. ஐயோ என்னங்க இது? தமன்னா, அந்த மேனேஜர் இங்க வராம பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா நீ இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. சூப்பர். ஆமா, இங்க இருந்துகிட்டே எப்படி அந்த விஷயத்த பண்ண? அத்தை, இந்த விஷயத்த நான் பண்ணல, லேக்கா தான் பண்ணாங்க. ஏய், உன்னதான் கேக்குறேன். அப்புறமா சொல்றேன் அத்தை. தமன்னா, அந்த குப்பத்துக்காரி முகமே செத்து போச்சு. அவருங்க கடை மேனேஜர் தான். நீங்க பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுங்க. நான் உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நானும் ஆள் அனுப்பி வைக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். இந்தாமா. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? யோ தாத்தா, உன்னாண்டதாயா சொல்றாரு. நீ ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்ட? சிவனுக்கு என்னடா ஆச்சு? தெரியலையே. அது ஒண்ணு இல்லம்மா, 50 லட்சம் காணாம போயிடுச்சு. அத சொல்ல வந்த மேனேஜர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. இதெல்லாம் யோசிச்சுதான் சித்தார்த் ஒரு மாதிரி ஆயிட்டான். சித்தார்த், ஏன்பா இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? விடு, பாத்துக்கலாம். நாம இப்படி டென்ஷனா இருந்தா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசனை வராது. சரியா? அம்மா ராணி, அவனை ரூமுக்கு கூட்டு போமா. கூட்டிட்டு போமா. இப்படியே நிக்கிறான். வாயா சித்தார்த், நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா போமா, கூட்டிட்டு யோ போ. வாயா, வா. பார்த்து கூட்டிட்டு போமா. பார்த்து. நீங்கள் கட்டளையிட்டால் நான் மரணத்தை கூட தழுவ தயாராக இருக்கின்றேன். அதற்கான காலம் வரும். ஆனால் அதற்கு முன்னால் உனக்கு சில கடமைகள் இருக்கிறது.
அதுவரை நீ யாரிடமும் எதையும் பேசக்கூடாது. அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். உத்தரவு. அப்போ சித்தார்த் முழுசா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டானா? மனிதனுக்கு ஸ்தூல, சூட்சம, ஜடம்னு 3 சரீரம் இருக்கு. அதுல ஸ்தூல சரீரமும் சூட்சம சரீரமும் என்னோட வசமாகி என்ன நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. சித்தார்த்தோட 3வது சரீரம் தான் இங்க நீங்க ஹால்ல பார்த்தது. ஆ. ஓ, தமன்னா. ம். முன்னாடியெல்லாம் உங்க உருவம் கண்ணாடியில தெரியும், இப்ப ஏன் லேக்கா தெரியல? அங்க சித்தார்த்தா இருக்கிறது ஜட சரீரம்னா, இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னோட ஸ்தூல சரீரம். ஆ. ஆஹா. என்ன புரியலையா? ம். என்னோட மத்த 2 சரீரமும் கோட்டைக்கு போயிடுச்சு. இப்போ நீங்க பாக்குறது என்னோட ஸ்தூல சரீரம். ஆ. இதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிரும். சரி, நான் கிளம்புறேன். ஓ.